நம்ம இந்தியாவில் உள்ள 145 கோடி மக்கள்ல எத்தனை பேர் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேலப் அப்படின்ற ஒரு நிறுவனம் சர்வே எடுக்கிறாங்க. அப்ப அந்த சர்வேயோட முடிவுல ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம், நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 86% மக்கள், அதாவது 86% ஊழியர்கள் அவங்களோட வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வருது. மீதமுள்ள 14% மக்கள் மட்டுமே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சர்வே அவங்க எதை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் உள்ள ஊழியர்களோட நிதிநிலை, அவங்களுக்கு வர்ற வருமானம், அப்புறம் அவங்க வருமானத்துக்கு வர்ற இந்த கணக்கானது 2024, அதாவது பிரசன்ட்லையும் ஃபியூச்சரோட கணக்கையும் வச்சு எடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் ஊழியர்களோட நெகட்டிவ் திங்கிங்கையும் கணக்கெடுக்கிறாங்க. இதன் அடிப்படையில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் நல்லா இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னா கூட அவனோட உள் மனசுல அவன் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த ஒரு சர்வேயோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளாம் உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கோமா, இல்ல சந்தோஷமா இருக்க மாதிரி வெளியில காட்டிக்கிட்டு இருக்கோமா? எது எப்படியோ சந்தோஷமா இருக்கோமோ நடிக்கிறோமோ, போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய வாழ்க்கையோட ஒருவேளை போராட்டம்னு ஒன்று வாழ்க்கையில இல்லைன்னா வாழ்க்கை சப்புன்னு ஆயிராது.